மயிலாடுதுறை அருகே வீட்டின் கதவை உடைத்து லாக்கருடன் நகைகளை திருடிச் சென்ற இருவரை போலீசார் கைது செய்து திருடு போன உடைமைகளை மீட்டனர். மாவட்ட எஸ்பி நேரில் பார்வையிட்டு போலீசாரை பாராட்டினார். மயிலாடுதுறை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாரதா நகரில் வசிக்கும் கல்லூரி பேராசிரியர் மணிகண்டன் என்பவர் நவம்பர் 21ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு திருச்சிக்கு சென்றிருந்த போது அன்றிரவு அடையாளம் தெரியாத நபர்கள் பூட்டை உடைத்து வீட்டின் அறையில் வைக்கப்பட்டிருந்த 21 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் அடங்கிய லாக்கரை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் அவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தையும் திருடிச் சென்றனர். இதுகுறித்து மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி பாலாஜி மேற்பார்வையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்ற சம்பவம் மாதிரியான தொழில் முறைகளை கொண்ட குற்றவாளிகள் குறித்தும் சிறைச்சாலைகளில் இருந்து வெளிவந்த குற்றவாளிகள் பற்றியும் விசாரணை மேற்கொண்டனர். தொடர் விசாரணையில் மயிலாடுதுறை நல்லத்துக்குடி சிவன் நகரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் சண்முகம் என்கின்ற மணிகண்டன், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பெரியார் நகரைச் சேர்ந்த முனுசாமி மகன் சதாசிவம் ஆகியோர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இவ்வழக்கில் தொடர்புடைய சதாசிவம் டிசம்பர் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு குற்றவாளியான சண்முகம் என்கின்ற மணிகண்டனை இன்று கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 21 சவரன் தங்க நகை வெள்ளி பொருட்களை மீட்டனர். கொள்ளையர்கள் லாக்கரை பெயர்த்து எடுத்து சென்று அதனை அருகில் இருந்த இடத்தில் வைத்து உடைத்து திருடிச் சென்றது தெரியவந்தது. உடைக்கப்பட்ட லாக்கரும் களவு போன இருசக்கர வாகனமும் மீட்கப்பட்டன. அதனை நேரில் பார்வையிட்ட மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் இந்த வழக்கில் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்து திருடப்பட்ட நகைகளை மீட்ட மயிலாடுதுறை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் நரசிம்ம பாரதி தலைமையிலான தனிப்படையினரை பாராட்டினார். வீட்டினை பூட்டிவிட்டு வெளியூர் செல்லும் பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்து செல்லுமாறும், பூட்டி வைத்திருக்கும் வீடுகளில் பணம் மற்றும் தங்க நகைகளை வைக்க வேண்டாம், அவற்றை பாதுகாப்பாக வங்கி லாக்கரில் வைக்குமாறும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.